குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. கோர்ட்டு நியமித்த இவங்க 2 பேர் ஐயா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். செந்தில்குமார் அட்வொகேட் ஐயா, அவர் ஐயா டாக்டர் சோமசுந்தரம், இவங்க 2 பேரையும் தான் நியமிச்சிருக்காங்க நீதிமன்றத்தில். போய் உட்காருங்க. உயர் நீதிமன்றத்தோட உத்தரவு. அந்த உத்தரவின் அடிப்படையில் இவங்க 2 பேரும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுவாங்க. கணக்கு வழக்குகள் பார்க்கறதுல இருந்து மற்ற நிர்வாக எல்லா விஷயத்தையும் அவங்க பார்ப்பாங்க. அவங்க கிட்ட தான் கேட்டு செய்யணும். யாருக்கும் இதில் உரிமை எடுத்துக்க கூடாது. எடுத்துக்கினா பிரச்சனை வருதுன்றதால தான் நீதிமன்றம் அவங்க கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்குது. இதை உங்களுக்கு முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். இப்போ எதுக்காக இப்போ உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆசிரமத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை சரி பண்ணணுன்ற நோக்கத்துக்காக கோர்ட்டில் நம்ம சார்பாக ஒருத்தர், நம்ம ஐயா மதுரையிலேருந்து வந்திருக்காரு, சோமசுந்தரம் அட்வொகேட், சரிங்களா? அவர் நம்ம சார்பாக நின்றுக்கிட்டு இந்த ஆசிரமத்தை நிர்வாகம் பண்ணுவாங்க. ஐயாவோட சார்பாக நம்ம செந்தில் சாமியும் இந்த ஆசிரமத்தை இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நிர்வாகம் பண்ணுவாங்க. அவங்களோட முழு ஒத்துழைப்போட நாம அவங்களோட சேர்ந்து பயணிப்போம். இங்க யாரும் தலையும் இல்லை, வாழும் இல்லை. புரிஞ்சுதுங்களா? எல்லாரும் ஐயாவுக்காக தான் இப்ப நாம வந்திருக்கிறோம். இந்த ஐயாவோட ஆசிரமம் நல்லபடியா நடக்கணும். இன்னைக்கு நடக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் தூக்கி போட்டுட்டு எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு நாம நடந்தால் மட்டும்தான் இந்த ஆசிரமம் ஐயாக்கான ஆசிரமமா இருக்கும். அதனால இப்போ நம்ம ஆசிரமத்துக்கு இவங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் 2 பேருமே, சரிங்களா? அதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னா இப்போ மேடையில் உட்காந்துருக்கோம். அன்பே சிவம், மனமே பொருள். இங்கே தீட்டிருக்கும் ஐயா நம்முடைய குரு அவர்களை, ஐயா 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 தயவு செஞ்சு ஐயா தயவு செஞ்சு ஐயா தயவு செஞ்சு ஐயா நான் பேசுறேன். ஹலோ, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஹலோ கொஞ்சம் சாமி ஐயா சாமி சொல்றது கேட்டு போறீங்க ஐயா. சாமி சாமி தயவு செஞ்சு நிறுத்துங்க ஐயா. எல்லாருமே அமைதியாக இது எல்லாரும் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. நமக்குள்ள ஒரு நிமிஷம் சொல்றத காதல வாங்கிட்டு அப்புறமா சத்தம் போடலாமா சண்டை போடலாமான்றத அப்புறமா முடிவு பண்ணிக்கோங்க. இருப்பா நான் சொல்றேன் கேட்க. சாமி எல்லாரும் சாமி எல்லாரும் அமைதியா உட்காருங்க. ஒன்னாகல எல்லாரும் அமைதியா உட்காருங்க. கருத்து வேறுபாடுகள் சகஜம். 10 பேர் இருக்கிற இடத்துல கருத்து வேறுபாடுகள் சகஜம். கொஞ்சம்
சாமி பேச்சுக்கு மரியாதை கொடுக்க போறீங்களா இல்லையா? சாமி பேச்சுக்கு மரியாதை கொடுக்க போறீங்களா இல்லையா? ஆளாளுக்கு பேசணும்னா சொல்லுங்க, நீங்களே பேசுங்க, கிளம்புறோம். தயவு செஞ்சு எங்க சார்பா நீங்க வந்தீங்க, உங்க சார்பா நாங்க வந்திருக்கிறோம். கருத்து வேறுபாடு சகஜம். நம்மளாம் மனுஷன் தான், மகான யாரும் ஆகல, மனுஷன் தான். கருத்து வேறுபாடு வரும், ஆனால் அதையும் தாண்டி பயணம் பண்றது தான் நம்மளோட இலக்கு. அதனால தயவு செஞ்சு பொறுமையா இருங்க, வார்த்தைகளை விடாதீங்க. காப்பாற்றணும்னு யாருக்காவது ஆசைகள் இருந்தால் தயவு செஞ்சு வார்த்தைகளை விடாதீங்க. மனசு அன்பான சீடர்களே, பக்தர்களே, ஐயாவுடைய பாணியில் அவருடைய வழியில் நடக்கும் அனைத்து ஆன்மீக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இங்க நீண்ட நாட்களுக்கு பின்பு இப்படி ஒரு அருமையான ஒரு சூழலை ஐயா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த சூழலை நாம் கட்டி காக்க வேண்டுமே தவிர, நம்முடைய தியாகசாமி சொன்னது போல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அது வெளியில தெரியக்கூடாது. இப்போ நான் அதிக நேரம் எடுத்துக்கிற விரும்பல, ஏன்னா அவங்க எல்லாம் பேசணும். நீண்ட ஒரு இடைவெளிக்கு பின்பு கோர்ட்ல ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அந்த உத்தரவுல என்னையும் அருமை நண்பர் செந்தில்குமார் சாமிகளையும் இந்த ஆசிரமத்தினுடைய நிர்வாகத்திற்கு 2 பேர்த்தையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கத்தான் சொல்லியிருக்காங்களே வேற எங்களுக்கு நிரந்தர வேலை கிடையாது. அவங்க 2 பகுதியிலையும் சரியான சுமூகமான உறவு ஏற்பட்ட உடனே நாங்க வெளியில போயிடுவோம். அது வரைக்கும் அவங்கள கஷ்டப்பட்டு எங்களுடைய நஷ்டத்தெல்லாம் ஏற்று அவங்கள ஒன்றிணைக்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேணும். நாங்க மட்டும் நினைச்சா நடக்காது, நீங்க நினைச்சா தான் நடக்கும். ஏன்னா நீங்க ஐயாவுடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொருத்தர் தூண்கள். சொல்லுவாங்க, இந்த சில்ட்ரன்ஸ் ஆர் பில்லர்ஸ் ஆஃப் த நேஷன் சொல்லி. இங்க நம்ம அனைவரும், சீடர் அனைவரும் ஐயாவுடைய வளர்ச்சிக்கு நம்ம தான் தூண்கள். அதை எல்லாரும் கட்டி காப்பீங்கன்னு நம்புறேன். எங்களுக்கு தொடர்ந்து சிரமம் இல்லாம எங்களுக்கு வழிகாட்டுவீங்கிறதையும் நம்புறேன். நாங்க இந்த பணியை விரும்பி ஏத்துக்கிடல, இது ஐயாவா கொடுக்கப்பட்ட பணி, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐயாவுக்கு இந்த உலகம் முழுவதும், அகிலம் முழுவதும் 8 கோடி பக்தர்களும் சீடர்களும் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது ஐயாவுடைய கருணை தான். அந்த கருணையை நாங்க செம்மனே செய்யணும். ஐயாவுடைய ஸ்தானத்துல எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால உங்களையும் மற்ற பிற நண்பர்களையும் உங்களுடைய பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் ஒன்றுபட்டு இருப்போம். நாம் ஆன்மீக பயணம் செய்கிறோம். நாம் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடாது. நம்ம பிரிவினைக்கு நம்ம ஒரு காரணமாக இருந்துவிடக்கூடாது. அதனால இந்த பயணத்திற்கு நீங்க முழு ஒத்துழைப்பு அளித்து நம்முடைய ஐயாவுடைய, நீங்க வேற எதையும் கருத்தில் கொள்ளக்கூடாது. தியாகசாமியா அல்லது சீனிவாச சாமியா எடுத்துக்கொள்ளக்கூடாது.
நம்மளுடைய நம்முடைய முழு நோக்கம், ஏன்னா அவங்களுடைய முழு நோக்கமும் அதுதான். உண்மையை சொல்ல போனா பேசவே கூடாது. தயவு செஞ்சு பேசாதீங்க. ஐயா 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 தயவு செஞ்சு அது சாமி சாமி நீங்க பேசவே, நீங்க லிசன் பண்றதுக்கு தான். நான் கீழே இருந்தேன்னா சாமி, நான் கீழே இருந்தேன் லிசன் தான் பண்ணணும். அதை வந்து பேசக்கூடாது. நீ ஐயா சாமி சாமி அம்மா 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 தயவு செஞ்சு உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். கீழே இருக்கிறவங்க வந்து கமெண்ட்ஸ் கொடுக்க கூடாது. நீங்க வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி தப்பா எடுத்துக்கிறாங்க. இந்த அரசியல் கூடாது. வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். சரிங்களா? நம்ம இல்ல, நான் உங்களை கேட்டுக்கிறது அதுதான். வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் ஒத்துழைக்கணும். ஐயாவுடைய புகழை மட்டும் பாருங்க. ஐயா புகழ் 8 கோடி இப்ப இருக்கு. இது 16 ஆகணும், 24 ஆகணும். இந்த அகிலம் பூராமே பரவணும். அதுதான் எங்களுடைய ஆசை. உங்களுடைய ஆசை அதுதான். அதுக்கு நம்ம வந்து தடைக்கல்ல இருந்துடக்கூடாது. நம்ம யாரையும் சார்ந்தவர்கள் அல்ல, ஐயாவை சார்ந்தவர்கள். ஐயா சொல்லி கொடுத்த பாடத்தை தான் கத்துக்கிறோம். தனிப்பட்டவங்க யாரும் சொன்ன பாடத்தை நம்ம கத்துக்கிறோம். சரியா? அதனால விருப்பு வெறுப்பு வேண்டாம். தயவு செஞ்சு உங்களை ரொம்ப கேட்டுக்கொண்டு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள், உங்களுக்கு பணி செய்ய என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக அருமை நண்பர் சகோதரர் செந்தில் உங்களுடைய சில வார்த்தைகளை பேசுவார். அன்பே சிவம், மனமே குரு, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் புகழ் ஓங்குக. அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் சாமி. எங்களுக்கு இந்த இது கொடுத்தது நாங்கள் தனிப்பட்ட இது கிடையாது. ஐயாவுடைய முழு அருள் தான் இந்த இதை வந்து இன்னைக்கு எங்களை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு. இது வந்து எங்களுக்கு தனிப்பட்ட விருப்பு கிடையாது. உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்புல மட்டும்தான் இதை வந்து நம்ம சரியா கொண்டு போக முடியும். அதனாலதான் வந்து உங்க கோர்ட் மெயினா என்ன சொல்லியிருக்குன்னா, எனி பர்சன் யாரு வேணாலும் இதுக்கு வந்து எங்களுக்கு இது கொடுக்கலாம். கமிட்டியில இருந்தவங்க, மற்றபடி தனிப்பட்டவங்க, இந்த விருப்பெல்லாம் அத்தனை பேருடைய இதையும் கேட்டு நாங்கள் வழி நடத்தணும். இந்த இதை எல்லாத்துக்கும் மேல ஐயா நம்ம எல்லாத்தையும் வழி நடத்துவாருங்கிறத நம்ம எல்லாம் உறுதியா நம்புவோம். சிறப்பா கொண்டு போவோம் ஆசிரமத்தை. ஐயா இருந்தபோது எப்படி புகழும் பேரும் புகழுமா சிறப்பா இந்த ஆசிரமம் இருந்ததோ, அது மாதிரி நம்ம வந்து பல மடங்கு இதை உயர்த்திருக்க உங்களுடைய ஒவ்வொரு ஒத்துழைப்பும் ரொம்ப முக்கியம். அதனால விருப்பு வெறுப்பிடம் இல்லாம எல்லாரும் சிறப்பாக செயல்படுவோம். ஒருங்கிணைந்து செயல்பட்டோம்னா வெளியாடுகளுக்கு வேலையெல்லாம் போயிடும். அதனால எல்லாரும் ஒருங்கிணைந்து நல்லபடியா சிறப்பா செய்வோம். ஆத்மா வணக்கம் சாமி. தனிப்பட்ட இது எல்லாரும் இது வேண்டாம், சிறப்பாக. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி.